ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டி சொன்ன ரெசிப்பியை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மாங்காய் தேங்காய் துவையல் நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாம். மாங்காவோட புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் கூடுதலாக குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே வறுபட்டு இருக்கும் பொழுது இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 8லேருந்து 9 அளவுக்கு பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாங்காவையும் துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு உப்பு பெருங்காயத்தூள் வச்சு நம்ம அரைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் நீட்ட மாங்காய் தான், அந்த நீல மாங்கான்னு வாங்க இல்லையா, அந்த கிளிமூக்கு மாங்காவில் தான் பாதி சேர்த்துருக்கேன். அதாவது இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியில் அதில் 3/4 அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இதே இந்த அளவு தான் சைஸ் தான். நான் அதை அரிஞ்சு இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தால் போதும். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதான். இதில் கடைசியாக ஒரே ஒரு பொருள் சேர்த்து நம்ம அரைக்கணும். அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடுகை இந்த பொருளோட சேர்த்துருங்க. ஏன் இதை நான் முன்னமே சேர்க்கலைன்னா கடுகு நல்லா கடகடன் பொரிஞ்சிடும். நம்ம மற்ற பொருள்லாம் வதக்கும் பொழுது அது கொஞ்சம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொடியான பொருள் இல்லையா, அதனால் அதை கடைசியாக சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுடைய மாங்காய் தேங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் இட்லி தோசையில் ஆரம்பித்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.